எவ்ரிவன். நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் டிராயிங் மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு டிராயிங் மெட்டீரியல்ஸ் பற்றின டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். நான் வந்து டிராயிங்க்கு நிறையா காசு செலவு பண்ணியிருக்கேங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்கி வேஸ்ட்டு பண்ணி அது வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கி மணி ரொம்ப வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அதே தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது. நான் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு எங்கேயாவது பிடிச்சிச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ லைக் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிராயிங் நல்ல குவாலிட்டியாக வர்றதுக்கு நம்மளோட உழைப்பு மட்டுமே கிடையாது, ஆர்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்தும் நம்மளோட டிராயிங்கோட தரம் இருக்குது. இந்த 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காண்டி நான் ஸ்லைடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 4 விஷயம் தாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். டிராயிங்க்குமே இந்த 4 ஸ்டேஜ் தான். இந்த 4 ஸ்டேஜ் தாண்டி எதுவுமே இல்லை. மெட்டீரியல்ஸ் அண்ட் யூசேஜ் பார்க்கலாம். பேப்பரில் வந்து 4 டைப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணணும். நீங்கள் பிகினர்னால ஸ்மூத்தும் இருக்கும், லைஃப் லாங் அழியாமையும் இருக்கும். ஸோ அதை வச்சு வரைகிறதுக்கு ஸ்மூத்தான பேடும் பேப்பர் டேப் வேணும். பேப்பர் டேப் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அது 50 ரூபா தான் வரும், டிராயிங் பேப்பர் அசையாமல் இருக்கிறதுக்காக. தென் நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நார்மல் பென்சில் அவாய்ட் பண்ணிடுங்க. மெக்கானிக்கல் பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓயாமல் ஷார்ப் பண்ண அவசியம் இருக்காது. பென்சில் ஷேடில் 2 டைப் இருக்குது, லைட் ஷேடு டார்க் ஷேடு. இதுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் ஷார்ட்ஸில் கூட போடுறேன். அடுத்த டைப் பாருங்கள், சார்கோல் பென்சில். இது நல்லா டார்க்காக வரும். இதுலேயும் 3 டைப்ஸ் ஆஃப் பென்சில் இருக்குது. ஸோ நம்ம சாஃப்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ 3rd ஸ்டேஜ் பாருங்கள். இதுவுமே டிராயிங்கோட ஷேடிங் கண்டு யூஸ் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து மேக்கப் ப்ரஷ்ஷு. இது வந்து சாஃப்டாக இருந்தோம்னா யூஸ் பண்ணலாம், ஷேடிங் கண்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. அடுத்தது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹைலைட். இது எரேசர் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஜெல்லி ரோல் பென். சின்ன டீட்டெயில்ஸ் லைட் ரெஃப்ளெக்ஷனுக்கு கொடுக்க வேண்டியது ரெண்டுமே. லாஸ்ட் ஒன் ரீடபிள் எரேசர். இது ஆஃப் எரேசர் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்தது உங்களுக்கு ஷார்ட்டில் போடுறேன். நான் என்ன இப்போ வரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ப்ரூஸ்டோ கிராஃபைட் பென்சில். இதில் 12 பென்சில் இருக்கும். ஹலோ கிட்டி ப்ரஷ்ஷு. பிகினர்ஸ் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். அடுத்து பிளெண்டிங் ஸ்டம்ப்பு. இது ஹோம்மேடாக கூட செய்யலாம். ஸோ அதுக்கு வீடியோ வேணுன்னா கேளுங்க, கமெண்ட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் டிராயிங் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வேணுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஜெல்லி ரோல் பென் 0508. இது லாஸ்ட்டாக ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒயிட்னர் மாதிரி வரும். அடுத்து இந்த பேப்பர் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இது டிராயிங் கற்றுக்கின பிறகு வாங்கிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாண்ட் பேப்பர்னு சொல்லி வாங்கிக்கோங்க. அது 100 GSM இருக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி, ரேட்டும் ரொம்ப கம்மி. இப்போ லாஸ்ட்டாக சொன்ன எல்லா லிங்க்குமே என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து என்னோடய மார்க்கெட்டிங்காண்டி கிடையாது, இது வந்து ஒன்லி ஃபார் மை சப்ஸ்கிரைபருக்காண்டி மட்டும்தான். அவ்வளோதாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இனி வாங்கணும் அப்படின்னு வீட்டில் போய் நின்னீங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த திங்ஸை மட்டும் வாங்கிக்கோங்க. பேசிக்காக சொன்னேன் இல்லையா, அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்கள் நல்லா டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஆர்டர்லாம் கொடுத்து வந்து அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மணியில் வாங்குங்க. அது நம்ம காசுன்னு ஆயிடும் இல்லையா. ஸோ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான டிராயிங்கோடு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். ஆர்ட் வித் நந்துவுடன்.